अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्सन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम भूमिष्ठापि न यात्र भूस्त्रिनिवृतोऽप्युच्चैरदस्ताभिया याबद्धा भुवि मुक्तिदा स्थिरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत् पवित्र तटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत् पितरस्तपापां त्रिदशैर्दुरापां गंगा सदापां भवपाशशापां शिवा विमुक्तामृतैकशुद्धिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत् तथा यश्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च तैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रः न काशी सदृशी पुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा शून्यां सिद्धिं गवेषयेत्। ஹரிஹர நாமங்களை வரிசையா சொல்லிட்டு வந்ததை பார்த்தோம். அதுல கொஞ்சம் பாதி மேல நம்ம ஓட்டிட்டு போனதுனால அதுக்கு இன்னொரு தடவை சில பாகங்களை இங்க பார்க்கலாம். சர்வேஸ்வரா திரிபுர சூதன தேவதேவ மூணும் பரமேஸ்வரனுடைய நாமம். சர்வ ஈஸ்வரா சர்வஸ்ச அசௌ ஈஸ்வரஸ்சன்னு எல்லாமாகவும் இருக்கிறது அவர்தான். ஈஸ்வரம் ஈஷிதாரம் எல்லாத்துக்கும் ஓவர்லாட்ஷிப் அப்படிங்கிறதும் அதே பரபிரம்மா சகுண பிரம்மத்துக்கிட்ட தான் இருக்கு. ஜெகத்காரணம் பிரம்மன்னு சொல்லக்கூடியதாகியத ஈஸ்வரன்னு சொல்றோம். சமஷ்டி அதுதான் வைஷ்ணவெல்லாம் சகல கல்யாண குண சம்பன்னு சொல்றான். அதே சமஷ்டி ஸ்வரூபந்தான். எல்லா குணத்தோடு ஒரே ஸ்வரூபமாக இருக்கிறதுனால. ஆனா இங்க நம்ம ஞானமயமாக இருக்கு அப்படின்னு அத்வைத சம்பிரதாயத்துல சர்வேஸ்வரன்ற ஈஸ்வரனுடைய குணங்கள் கூட ஈஸ்வர ஆசிரிதமாக தான் இருக்கு. ஏன்னா எல்லாம் ஞானத்தினாலதான் இந்த ஜெகத்தினுடைய ஸ்திதி நடக்கிறதுன்னு. ஈஸ்வரத்தினுடைய சர்வஜத்துவம் தான் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம். சர்வம் ஜானாதி. சோ சர்வத்தினுடைய எல்லா விஷயத்தை பத்திய யுகபத் ஞானம் அது ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம். எஸ்ய ஞானமயம் தபஹா. அதனால அந்த சர்வஸ்ச அசௌ ஈஸ்வரஸ்சன்னு சர்வேஸ்வரா. திரிபுர சூதனா திரிபுரம் மூன்று புறங்களை எரித்தவன் அர்த்தம். திரிபுராரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு பரமேஸ்வரனுக்கு. அதனால ஜாகிரத் சுஷுப்தி சொப்னம்ங்கிற என்ற அந்த மூன்று நிலையையும் தாண்டி இருக்கக்கூடிய துரியாதீதா சதுரியன் அப்படின்னு
இந்த மூணுத்தையும் தாண்டி இருக்கிற துரிய விவஸ்தை தான் பிரம்மம் அப்படின்னு சொல்றது மாண்டூக்கியம். அப்போ அந்த துரிய அவஸ்தையாக இருக்கக்கூடிய சுரூபம் ஈஸ்வர சுரூபம், அதனால திரிபுர சூதன தேவ தேவ எல்லா ஜோதி சுரூபம் தேவன் திவ்ன்றதுக்கு பிரகாசிக்க பண்ண தன்மையுடையது, எல்லாத்துக்கும் திவ்வுன்னு பேர். தேவர்கள் எல்லாமும் ஜோதி ஸ்வரூபமா தானே, எல்லாம் ஞான ஸ்வரூபமாக தான் அவளுடைய பிரகாசம் தான் ஜெகத்தாக இருக்கு. தேவர்கள் நியதி ரூபமாக உலகம் இயங்கிறது, தர்மம் தான் உலகத்தை இயக்கிறது, தரணம் பண்றது இந்த தர்மம் தான், அதுதான் உலகத்தை இயக்க வைக்கிறது, உலகத்துல ஒரு நியமத்தை கொண்டு வர்றது எல்லாம் தர்மம். தர்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா தனித்தனியாக ஒரு ஞானமாக இயக்கப்படுறது இந்த ஜகத்து. அது ஒண்ணு ஒரு தேவதைன்னு சொல்றோம். அதனால அதெல்லாம் திவ்ங்கிற தாத்துல இருந்து வரக்கூடிய பிரகாச ஸ்வரூபமா இருக்கக்கூடிய தேவதைகள் தான் ஜெகத்தை பிரகாசிக்க பண்ணி இயக்கின்னு இருக்கு, தர்ம ரூபமாக நியதி ரூபமாக. அந்த நியதிக்கும் தேவனாக இருக்கக்கூடியது ஈஸ்வரன். ஜோதிஷாமபி தத் ஜோதிஹி அப்படின்னு எல்லா ஜோதியும் எது பிரகாசிக்க பண்றதோ அந்த பிரஜப்தி ஸ்வரூபம் ஞான ஸ்வரூபமா இருக்கிறதுனால பரமேஸ்வரனுக்கு தேவதேவன் ஒரு பெயர் உண்டு, மகாதேவன் ஒரு பெயர். தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி, தேவாதி தேவ மகாதேவன் இல்லையா நார்த் இந்தியாவில். அப்போ அந்த சம்போ மகாதேவன் சொல்றோம். மகாதேவன்னாலும் அதே அர்த்தம் தான், தேவர்களுக்கெல்லாம் தேவன், எல்லா பிரகாசங்களையும் பிரகாசம் பண்ணக்கூடிய ஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால தேவதேவ பிரம்மண்ய தேவ. இது மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு தேவனாக இருக்கிறதுனால பிரம்மண்ய தேவ. கருடத்வஜ, கருடர் கொடியை உடையவர் அர்த்தம். சங்கபாணே, ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், சக்கரபாணி ஷாருங்கபாணி, இங்க சங்கபாணே. இதுவும் நேத்தி கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சொன்னோம், டீட்டெயிலா பார்ப்போம். திரையக்ஷ, 3 கண்களோடு இருக்கிறவன் ஈஸ்வரன். சோமசூரிய அக்னி லோச்சனாய நமகான்னு பரமேஸ்வரனுக்கு ஒரு நாமா உண்டு. ஞானமே லலாட்டாட்சாய நமகா, லலாட்டம்னா நெத்தி, அங்கேயும் ஒரு கண் இருக்கு. ஏன்னா அது ஞானஸ்வரூபமான ஒரு கண். அது பரமேஸ்வரனுடைய நமக்கு 2 கண் இருக்குன்னா அதையும் அதீதமான ஒரு கண்ணு. ஏன்னா யுகபத் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடியவர். அதாவது நம்ம ஒரு விஷயம் நடக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வெளியில இதோ காக்கா பறந்தது அப்படின்னா பறக்கிறது, அந்த ஞானம் நமக்கு ஏற்படும். ஏன்னா அது இயக்கிறது நம்ம கிடையாது இல்லையோ, அதனால அது நடக்கிறத நம்ம சாட்சிக்கிறோம். ஆனா ஈஸ்வரன் அந்த மாதிரி பண்ண முடியாது, ஈஸ்வரனாலதானே உலகம் இயங்கிறது. அப்போ ஈஸ்வரனுடைய ஞானமாக தான் ஜெகத்தே இருக்கு. அப்படிங்கிற பொழுது ஒரே சமயத்துல யுகபத்து அட்வான்ஸ் எல்லா ஞானமும் ஈஸ்வரன் தான் இருக்கு. அவன் நடந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறவன் இல்லை ஈஸ்வரன். ஈஸ்வரனுடைய ஞானம் தான் நடக்கிறதுங்கிறதே. அப்போ அந்த ஞானமாக இயக்கப்படுறதுனால அது 3வது கண்ணாக காண்பிக்கப்படுறது பரமேஸ்வரனுக்கு. திரையக்ஷா இல்ல சோமன் சூரியன் அக்னி, சந்திரன் சூரியன் நெருப்பு, இந்த 3 ஜோதிஷாகவும் உலகத்தை இயக்கின்னு இருக்கிற கண்ணு. அவருடைய கண்ணு தான் உலகம் பார்க்கறதுக்கு. அவருடைய கண்ணு எது? சோமன் சூரியன் அக்னி, இது 3 தான் பிரகாசத்தை ஏற்படுத்துறது. நம்ம கண்ணு சோமன் சூரியன் அக்னினால வர்ற வெளிச்சத்தினால நம்ம கண்ணு பாக்குது. அவர் கண்ணு சோமன் சூரியன் அக்னியாகவே இருக்கு. அந்த கண்கள் தான் ஒளியை ஏற்படுத்துறது, அந்த ஒளி தான் நமக்கு பார்வையாக மாறுறது. அப்ப ஈஸ்வரன் ஞானத்தை காரணமா இருக்கார். அதனாலதான் யுகபத்து நான் சொன்னேன், இந்த பகவானுடைய ஞானம்தான் உலகமாக இயங்கிறது. இயங்குற உலகம்தான் நமக்கு தெரியறது. நம்ம ரிசீவ் பண்றோம், அவர் கிரியேட் பண்றார். அப்படிங்கிறதுனால அந்த 3 அவருக்கு அக்ஷமாக இருக்கு. சோமசூரியாக்னி லோச்சனாய நமஹா. அப்புறம் உரகாபரணா, உரசா கச்சதி. ஏன்னா பாம்பு இருக்கே, அது சக்தியினுடைய சொரூபம், பவர், சிம்பிள் ஆஃப் பவர்.
எனர்ஜி. ஏன்னா ஒரு கால் கூட கிடையாது அதுக்கு. ஆனா இட் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் மூவர். செஸ்ட்னால தேய்ச்சி தேய்ச்சி நகர்றதோ இல்லையோ, அதான் உரசாகச்சதின்னு அதுக்கு உரகான்ற பெயர். அது ஈஸ்வர சக்திய சிம்பலைஸ் பண்றது. அது ஒரு ஆபரணம். உலகத்தினுடைய மாயா சக்தி இருக்கே, இயக்கிற சக்தி பரமேஸ்வரனுக்கு ஆபரணம், பூஷணம். அது இஸ் ஜஸ்ட் எம்பலிஷஸ் ஈஸ்வரன். அதனால உரகாபரணன். பாலமிருகாங்க மௌளே. பாலமிருகம்னா சின்ன முயல். அது உடம்புல எதுக்கு இருக்கு? நிலாக்கு இருக்கு. நிலாவை எங்கேன்னு பார்த்தோம்னா முயல் உட்கார்ந்துருக்க மாதிரி அதுல தெரியும். அதனால அதுக்கு பாலமிருக்காங்கன்னு பேரு. அதை சூடின்னு இருக்காருனால பாலமிருக்காங்க மௌளே. தியாஜ்யா பட்டா இது சந்தத மாமனந்தி. இப்படி எல்லாம் நாமத்தை சொல்லி பூஜை பண்றவா, தியானம் பண்றவா, அவளை கிட்ட நெருங்காதன்றார் தர்மராஜா. அப்புறம் பார்த்தோம் ஸ்ரீராம, ராகவ, ரமேஸ்வர. ரமானா மகாலட்சுமி அவனுடைய ஈஸ்வரன். ராமன்னா நமக்கு தெரியும், ரகுவம்சத்துல வந்ததுனால ராகவன். ராவணாரே ராவண சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஸ்ரீராமனாக இருந்த மகாவிஷ்ணுன்னு மகாவிஷ்ணுவ. பூதேஷ, பூமிக்கு ஈஸ்வரனாக. மன்மதரிப்போ இதுவும் பார்த்தோம். காமம் ஈஸ்வரன் அந்த ஆனந்த ஸ்வரூபத்துல காமம் இல்லாம போயிடுறதுன்னு. பிரமதாதிநாத, சாணூர மர்த. சாணூரன் அப்படிங்கிற ராட்சசனை பதம் பண்ணவர். ரிஷிகேஷ, ரிஷிகபதே, முராரே. முராரே. முராரினா பரமேஸ்வரன், முராரினா மகாவிஷ்ணு. முரஹர, முரணன் பதம் பண்ணவர். தியாஜ்யா பட்டா எய்தி சந்தத மாமனந்தி. பிரசூலின்னு கிரீஷ, கிரிஜா அவனுடைய நாதன் இல்ல கிரியாக இமயம் மலையில வாசம் பண்றதுனால கிரீஷ. கிரிஷ்ட ஈஷ்ட அப்படின்னு சொல்லலாம். ஸ்தானுவாக இருக்கிற பரமேஸ்வரன். ஏன்னா இந்த சத்தான்ற அந்த சத்ஸ்வரூபம் இருக்க, அது நிச்சலம் அசையாம எல்லா இடத்துலயும் ஸ்தானுவாக இருந்துருக்கு. அதுக்கு ஒரு அசைவு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஈஸ்னஸ் தான். அது மேல எல்லாம் அசையும். இது ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம இருக்கும். அதனால ஸ்தானுன்னு பேர் ஈஸ்வரனுக்கு. கிரியும் அதே மாதிரிதான். அதுக்கும் அச்சலம்னு ஒரு பெயர் உண்டு. அசையாம இருக்கிறதுனால பகவானுக்கு அந்த பெயர் கிரீஷ. ரஜனீஷ கலாவதம்ச, கம்ச பிரணாசன எல்லாம் நமக்கே புரியும். கம்சனை நாசம் பண்ணவர். சனாதன, இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கிற மகாவிஷ்ணு. கேசி நாச, கேசிங்கிற அந்த அசுரனை வதம் பண்ணதுனால கேசி நாச. பர்க, சூரியன். பர்கனா பர்கா தேவசிய தீமஹி. சூரிய ஸ்வரூபமா இருக்கிறது ஈஸ்வரன் தான். இங்க பார்த்தா பர்க திரிநேத்திர பவ அப்படின்னு சொல்றதுனால பூதபதே புராரேன்னு இது பரமேஸ்வரனை சொல்றது. பொதுவாக சூரியனை சூரிய நாராயணன்னு சொல்றோம். ஏன்னா அது ஸ்திதி பண்றது தானே சூரியனுடைய வேலை. உலகத்தை நியமம் பண்ணி நடக்கிறது அதே சூரியன். ஆனா ஆதித்யாத்மக ஸ்ரீ ருத்ராய நமகான்னு சொல்லி ருத்ரத்துல ஆதித்ய சுரூபமா உதைனம் கோபா அதிர்ஷன் அதிர்ஷன் உதஹாத்யா உதைனம் விஸ்வா பூதா நிச திருஷ்டோ மிருடயாதினஹான்னு சொல்லும் பொழுது சூரியனதன்னு சொல்றது. யார் உதிச்ச உடனே மக்கள்லாம் சந்தோஷம் அடைகிறாளோ அப்பேற்பட்ட சுரூபம்ன போது அங்க ஆதித்யாத்மகமாக தான் ருத்ரனை சொல்றது. ஆனால் இங்க பர்க அப்படின்னு பிருகுபுத்திரன், பார்கவன், பர்க இந்த மாதிரி பெயர். சூரியனுக்கு பர்கன்னு ஒரு பெயர். திரிநேத்திர ஏற்கனவே பார்த்துட்டோம். திரிநேத்திரம் பரமேஸ்வரனுக்கு. அடுத்தது திரக்ஷ அப்படின்ற இடத்துல திரிநேத்திரங்கிற அர்த்தம் தானே அதுவும். பவ, பவங்கிற பெயரே பரமேஸ்வரனுக்கு. அஸ்தி, சத்ஸ்வரூபம் சொன்னோமோ இல்லையா, அதனால பவங்கிற பெயர். சர்வ, பவ இதெல்லாம் ஈஸ்வரனுடைய பெயர். பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ, பசுபதேர் தேவாய நமஹ இப்படிலாம் சொல்றோமோ இல்லையா. அது என்ன, பவம்ன்றது ஈஸ்வரனுடைய பெயர் தான். பரமேஸ்வரனுக்கு ஒரு நாமம். சர்வம்ன்றதும் ஈஸ்வரனுடைய பெயர். ஈசானஹான்றதும் பரமேஸ்வரனுடைய ஒரு நாமம் தான். பூதபதே, சர்வ பூதங்களுக்கும் உயிருள்ளவைகள். அதே மாதிரி பஞ்சபூதம் எல்லாம் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம்.
அதனாலதான் வந்து பஞ்சபூத க்ஷேத்திரங்களே இருக்கு. ஒரு பூதமும் பரமேஸ்வரன் தான். அப்பு தேஜு, அப்பு திருவானைக்காவல், ஆகாசம் சிதம்பரம், அக்னி அருணாச்சலேஸ்வரம், அப்புறம் வந்து வாயு காளஹஸ்தி, பிருத்திவியாக காஞ்சி ஏகாம்பரநாதம்னு இப்படியாக அந்த பஞ்சபூதங்களையும் ஈஸ்வரனா பார்க்கறதுக்காக பஞ்சபூத க்ஷேத்திரங்கள் இருக்கு. பூதபதே அப்படி பரமேஸ்வர நாமம். தியாஜ்யா பட்டாய இதி சந்தத மாமனந்தி. அப்புறம் கோபிபதே, கோபிகைகளுடைய பத்தியா. கோபிகைகள் எல்லாம் ஜீவாத்மாக்கள். பதியாக இருக்கக்கூடிய பரமாத்மா ஈஸ்வரன். அங்கனா அங்கனா அந்தரே மாதவா. ஈஸ்வரன்னா அது சிவனும் ஈஸ்வரன் தான், விஷ்ணு ஈஸ்வரன் தான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதின்னு அங்க ஸ்ரீகிருஷ்ணர் தன்னை ஈஸ்வரனாதான சொல்றார். அங்கேயும் ஈசிதாரம். ஏன்னா ஹரிஹர பேதம் கிடையாதுங்கிறதுனாலதான் இது எல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்லப்படுது. அது ஈஸ்வரன் சொன்னாலும் இங்க விஷ்ணுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கோபிபதே, யதுபதே, யதுகுலத்தவன், யது வம்சத்துல தோன்றதுனால, யாதவ வம்சத்துல வந்ததுனால யதுபதே ஸ்ரீகிருஷ்ணருக்கு அந்த நாமம். வசுதேவ சூனோ, வசுதேவ புத்திரன். அப்புறம் பரமேஸ்வரனுக்கு கற்பூர கௌர, சுத்த ஸ்படிக சங்காசம்ன்ற மாதிரி இங்க வெள்ளை வெளியேன்னு இருப்பார் ஈஸ்வரன். நீல கலர்ல சிவனை வரையறதெல்லாம் இப்பதான் நம்ம நார்த்ல இருந்து தப்பா புரிஞ்சுட்டு, அங்கேயுமே கற்பூர கௌரம் தான். அது நீல கலர்ல எல்லாம் வரையப்படாது பெயிண்டிங். சிவனை வெள்ளையாதான். பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே, புலித்தோலை அறை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் எழிற்கொன்றை அணிந்தவனேன் பாடுறோம் இல்லையா தேவாரத்துல. பொன்னார் மேனியன்னு இங்கதான். அதே மாதிரி ஸ்ரீருத்ரத்துல தியான ஸ்லோகத்துல சுத்த ஸ்படிக சங்காசம், இந்த கற்பூர கௌரம் கருணாவதாரம், பவம் பவானி சகிதம் நமாமின்னு அந்த ஸ்லோகத்திலையும் பரமேஸ்வரன் கற்பூர கௌர வர்ணத்தோட தான் இருக்கார். ஏன்னா சுத்த சைதன்யம்ங்கிறதுனால. நிர்குண நிராகார நிர்மல நிஷ்சலாஸ் ஆனந்த ஸ்வரூபம்ன்றதுனால பரமேஸ்வரனுக்கு வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு இருப்பார் அப்படிங்கிறதுதான். கற்பூர கௌர ரிஷபத்வஜ. அங்க கருடத்வஜன்னு பார்த்தோம் மகாவிஷ்ணுக்கு. இங்க ரிஷபத்வஜ. ரிஷபம்ங்கிறது தர்மத்தை சொல்றது. தர்மம். ரிஷபம் வந்து ஸ்ட்ரெயிட். தர்மம் எப்பவுமே நிமிர்ந்துதான் இருக்கும். அது பாட்டு போகும், எதை பத்தியும் கவலைப்படாம. அதுதான் தர்மம். அப்படி நிமிர்ந்து நிக்கணும். அதனாலதான் ராமர் பார்த்தா அப்படி நிமிர்ந்து இருப்பார். வில்லு அப்படி நிமிர்ந்து. ஏன்னா தர்ம ரூபம். ராமோ விக்கிரகவான் தர்மஹா. கிருஷ்ணர் தான் ஆனந்தம். ஆனந்தம்னா வளைஞ்சுதான் இருக்கும். ஏன்னா சந்தோஷம் அடைஞ்சா என்ன ஆகுது, அப்படி கொடுக்குறோம் இல்லையா. ஆனா தர்மம் வந்து எதுக்குமே வளையாது, நிமிர்ந்துதான் நிற்கும். அதனால ரிஷபமும் தர்மத்தை சொல்றதுதான் ரிஷபத்வஜ. தர்மத்து வழியா தானே சிருஷ்டி பண்றார், ஸ்திதி பண்றாருன்னு சொல்றோம் பகவான். தர்ம ரூபமாக இருக்கிறதுனால துவஜமாக இருக்கு. பால நேத்திர, கோவர்தன உத்தரணா, கோவர்தனகிரிய தாங்கினவர். தர்ம துரீன, கோப, இதெல்லாம் மகாவிஷ்ணுவனுடைய பெயர். தியாஜ்யா பட்டா எய்தி சந்தத மாமனந்தி. இப்படி யாரெல்லாம் தியானம் பண்றாளோ அவளை தியாஜ்யா, கிட்ட போகக்கூடாது நீங்கள்லாம். அவள்லாம் கைலாசத்துக்கு வைகுண்டத்துக்கு எங்க போகணுமோ அந்த தூதர்கள்லாம் அவ வந்து அழிச்சின் வைப்பா. நீங்க யமதூதர்கள் பக்கம் போகாதீங்கிறார். ஸ்தானம். பரமேஸ்வரனுக்கு ஸ்தானுன்னு ஒரு பெயர் நான் சொன்னேன். ஏன்ட்டு தத்ஸ்வரூபமாக அசைவு இல்லாம ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கிறது. அம்பாள் தான் வந்து அது சிருஷ்டியா மாத்திரா. ஏன்னா அந்த மாயினாலதான் வந்து சிவஹா சக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் அச்சேத்யேவம் தேவோ கலகுஷல ஸ்பந்தித்தும் அப்படின்னு சௌந்தரலஹரியில சொல்ற மாதிரி அம்பாள்னாலதான் இந்த ஸ்திதி நடக்கிறது. அதனால பரமேஸ்வரன் ஸ்தானுவாக இருக்கார். ஸ்தானோ திரிலோச்சனா மூணாவதா வருது இது. திரிலோச்சனம் அப்படிங்கிறதும் திரட்ச அப்படிங்கிற அதே நாமந்தான் இங்க திரிலோச்சன. திரிநேத்திரன்னு பார்த்தோம். இதுவும் அதே அர்த்தம் தான். பினா கதர, கையில இருக்கிற ஆயுதத்தை சொல்றது. ஸ்மராரே,
ஸ்மரன்னா மன்மதன், மன்மதனை எதிரிச்சதுனால ஸ்மராரின்னு பேரு. மன்மதரிப்போன்னு ஒண்ணு பார்த்தோம் நாமும், அதே அர்த்தம் தான். கிருஷ்ணா அனிருத்த, ஹே கிருஷ்ண ஹே அனிருத்த. மகாவிஷ்ணு கிருஷ்ணம், கிருஷ்ணவர்ணம். ஏன்னா ஆகாசம் அப்புறம் சமுத்திரம் இதெல்லாம் எல்லா இடத்தையும் வியாபிச்சு இருக்கிறதுனால நீலவர்ணமாக இருக்கு. அதே மாதிரி இந்த பகவான் சர்வ வியாபியா இருக்கிறதுனால விஷ்ணு ஸ்வரூபம் சர்வ வியாபித்துவம் இருக்கிறதுனால அந்த கிருஷ்ணவர்ணம். என்ன அதனால மேகஷ்யாம வர்ணம்னு சொல்றோம் இல்லையோ, அப்படி இருக்கிறதுனால பகவானுக்கு கிருஷ்ணஹான்னு ஒரு பேர். கிருஷ்ண அனிருத்த கமலாகர, கையில கமலத்தை வச்சுட்டு இருக்கவர். கல்மஷாரே, பாபத்தை நீக்கிறவர். மகாவிஷ்ணுவ ஸ்தோத்திரம் பண்ணி தியானம் பண்ணா நம்ம கல்மஷங்கள்லாம் நீங்கிறது. ஏன்னா மங்களமான ஸ்வரூபம், கல்யாண குணத்தினோடு இருக்கக்கூடிய பகவான் மகாவிஷ்ணு. அந்த ஒரு சௌந்தர்யமான ஒரு ஒரு ரூபம் கல்மஷங்கள் எல்லாம் நீக்கக்கூடியது. அதனால கல்மஷாரேன்னு மகாவிஷ்ணுவை இங்க கல்மஷத்தை நீக்கிறவர், பாபங்களை நீக்கிறவர்னு ஒரு நாமம். விஸ்வேஸ்வர பரமேஸ்வரன், விஸ்வ ஈஸ்வரா. விஸ்வம்னா நமக்கு என்ன வெளியில தெரியறதோ ஆவிர்வவிச்சு உலகம், அதுக்கு விஸ்வம்னு பெயர். அதுக்கு ஈஸ்வரனாக இருக்கார். ஸ்வரூபம்தான் அதுக்கு ஆதாரம். அந்த ஸ்வரூபமா இருக்கிறது ஈஸ்வரன் தானே. அதனால விஸ்வேஸ்வர திரிபத கார்த்ர ஜட்டா கலாப. திரிபதாங்கிறது கங்கையினுடைய பெயர். அத ஜடையில சூடி இருக்கிறவர் கங்காதரன் பெயர் பரமேஸ்வரன். தியாஜ்யா பட்டாயி சந்தத மாமனந்தி. இப்படி 108 நாமாக்கள் சொல்லப்படுறது. அஷ்டோத்தராதிக சதேன சுச்சாரு நாம்னாம் சந்தர்பிதாம் லலித ரத்ன கதம்பகேன. அழகான ரத்ன கதம்பங்களால 108 ரத்னங்களால கோர்க்கப்பட்ட இந்த மாலை இருக்கே, அத சன்னாயகாம் திருடகுணாம் த்விஜ கண்டகாம் யக்குரியாது. இதை யாரு கழுத்துல போடுறாளோ, அவா கழுத்துல போட்டுக்கிறாளோ, பிராமணாக்கள் கொண்ட வழியாக இந்த நாமங்கள் சொல்லப்படுறதோ, இமாம் ஸ்ரஜமஹோ ச யமம் ந பஷ்யேத். அப்படிப்பட்டவாளை யமன் பார்க்க மாட்டான், அவா யமனை பார்க்க மாட்டா அப்படின்னு. இத்தம் துஜேந்திர நிஜ பிருந்த கணான் நிஜ பிருத்திய கணான் சதா ஏவ சம்சிக்ஷயே ஏது அவனிகான் சகி தர்மராஜா. தர்மராஜன் சொன்னது இது. அந்நே பிஜயே ஹரிஹராங்க தரா தராயாம் தே தூரத புனரஹோ பரிவர்ஜனீயாஹா. யாரெல்லாம் திரிபுண்டத்தையும் கோபி சந்தனத்தையும் இட்டு இருக்காளோ அவளெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்றான்லாம் பார்த்தோம். இந்த வர்ணனத்துக்கு அப்புறம் 9வது அத்தியாயம் அப்சர சூரிய லோக வர்ணனம். அதுக்கப்புறம் இந்திரலோகம் அக்னி லோகத்தினுடைய வர்ணனம் இருக்கு. இந்திராக்னி லோக வர்ணனம். அது ஒரு அத்தியாயம் போகிறது. இந்திரலோகம் அக்னி லோகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு அத்தியாயத்துல வன்னிலோகத்தை வர்ணனம் பண்றார். வன்னிலோக வர்ணனே விஸ்வானர புத்திராக்கியான வர்ணனம் சொல்லிட்டு அந்த வன்னிலோகம். அப்புறம் கந்தலோகமும் சொல்லப்படுறது. கந்தம் அதுவும் பிருத்திவி. அதுக்கு முன்னாடி நிருதி வருணலோக வர்ணனம், பிங்காட்சாக்கியானம். இது அதாவது ஒரு பூதம் இருக்கே, அந்தந்த பூதத்துக்கு ஒரு லோகம் இருக்கு. அப்புறம் கந்தவதி அலாக அப்படின்னு ஒரு லோகமாக இங்க சொல்லப்படுறது. நம்மளோட தாத்பரியம் இங்க காசி மகாத்மியம் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சோமலோகம், பல லோகங்கள் பத்தி காசி கண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இப்போ காசி மகாத்மியத்தில இருந்து சில ஸ்லோகங்களை பார்ப்போம். இந்த காசி கண்டோக்த இந்த லோகங்களுடைய வர்ணனம் இந்த சந்தர்ப்பத்துல அவசியமாங்கிறத முடிவு பண்ணிட்டு அடுத்த இதுல அது பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் காசி மகாத்மிய ஸ்லோகங்களை பார்க்கலாம். காஷ்யாம் ஸ்திரிதானாம் யந்தூனாம் அவிசாரித கர்மணாம் ந சுகம் ந பராசாந்தி தஸ்மாத் காஷ்யாம் விசார கிருத்து. காசியில இருக்கும் பொழுது நல்ல விஷயங்களை செய்யணும். விவேகம் இல்லாத
வேலை செஞ்சோம்னா சாந்தி கிடைக்கிறது சிரமமாயிடும். அதனால சரியான காரியங்கள்ல தான் காசியில பண்ணணும்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. காஷ்யாம் ஸ்திதானாம் ஜந்தூனாம் அவிசாரித்த கர்மனாம். விசாரம் பண்ணாம தப்பான காரியம் பண்ணும் பொழுது ந சுகம் ந பராசாந்தி. பரசாந்தினா மோட்சம்னு அர்த்தம். அந்த இது கிடைக்காம போயிடும். அதனால தஸ்மாத் காஷ்யாம் விசாரக்கு. அதனால காசியில விசாரம் பண்ணி காரியம் சரியான காரியங்களை பண்ணணும். ஏன்னா காசி வாசம்ங்கிறது சாமான்யமா கிடைக்கிற விஷயம் இல்லை. அப்படிங்கிறதுனால அத ரொம்ப யோசிச்சு அங்க நல்ல நல்ல விஷயங்களை பண்ணணும்னு சொல்றது. பவந்தி காஷ்யாம் சபலானி தானி மோக்ஷ வசானானி சுசாதனானி சதா சதான் ஆனந்தமயே மாலயே மயா சகாயேன சுசாதிதானி. மயே மம ஆலயே ஆனந்தமயே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப என்னுடையதுன்னு யாரு சொல்லுவா? பரமேஸ்வரன் தான் சொல்ற. அதனால இங்க பவந்தி காஷ்யாம் சபலானி, என்ன பண்ணாலும் பலித்தம் ஆயிடும் என்னுடைய இந்த காசியில. தானி மோக்ஷாவசானானி, மோக்ஷ பரியந்தம். அவசானம்னா மோட்சத்தை எல்லையாக வச்சு நடக்கும் இதெல்லாம். எதுன்னா சுசாதனானி, என்னென்ன சாதனங்கள் நீ பண்றியோ காசியில அதெல்லாம் பலித்தமாகிறது. அதனால சதா சதா ஆனந்தமயே மம ஆலயே மயா சகாயேன சுசாதிதானி, என்னுடைய சகாயத்தினால நல்ல சாதனங்கள் எல்லாம் சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்றார் பரமேஸ்வரன். சாந்தைஹி தாந்தைஹி தபஸ்தப்தம் யத்கிஞ்சித் தர்ம சங்கீதம் சர்வம் ச ததவாப்னோதி அவிமுக்தே ஜிதேந்திரியா. நீ சாந்திய உற்பத்தி பண்ணி சாந்தோ தாந்தோ தபஸ்தப்தம், என்ன சமாதி தர்க்க சம்பத்திக்குன்னு சொல்லக்கூடிய பல விதமான குணங்களை ஏற்படுத்திட்டு தபசு பண்ணி என்னதெல்லாம் நீ தர்ம சங்கீதமாக தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் நீ கஷ்டப்பட்டு அடைய போறியோ சர்வம் ச ததவாப்னோதி அவிமுக்தே ஜிதேந்திரியா. அவிமுக்தம்ன்ற இந்த க்ஷேத்திரத்துல நீ இந்திரிய நியமம் பண்ணிட்டு இருந்துட்டு இருந்தாலே போறோம், தபஸ்னால அடையக்கூடிய விஷயங்களை நீ அடைந்து விடுவாய் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றார். அமராகி அக்ஷயாச்சைவ கிரீடந்தி பவசந்நிதௌ க்ஷேத்திர தீர்த்தோபனிஷதம் அவிமுக்தம் ந சம்சயா. அவிமுக்தம்ன்ற இந்த க்ஷேத்திரம் இங்க அமராகா, அமரர்கள்னா என்ன? மிருத்யு இல்லாதவர்கள். அக்ஷயாச்சைவ அழிவில்லாதவர்கள். அப்பேற்பட்டவர்கள் சிவசந்நிதௌ கிரீடந்தி. இந்த சிவசந்நிதியில தேவர்கள், அமரர்கள்னா தேவர்கள் தானே. அக்ஷயமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவன்கள் எல்லாம் பரமேஸ்வரனுடைய இந்த க்ஷேத்திரத்துல வாசம் பண்றது, கிரீட பண்ணிட்டு இருக்கான், ஆனந்தமா விளையாடுறதான். பேர்பட்ட க்ஷேத்திரம் அவிமுக்தம். இந்த க்ஷேத்திர தீர்த்தோபனிஷதம் அப்படின்னு இந்த எல்லா க்ஷேத்திர தீர்த்தங்களுக்கு ஔபனிஷதமாக இருக்கு, ஜோதிஸ்வரூபமாக இருக்கு இந்த அவிமுக்த க்ஷேத்திரம். தேகாபிமானினாம் சௌக்கியம் ரிஷீணாம் அபி துர்லபம் அத்ரானந்தவனே ஞானமாச்சாதயதி துர்மதிம். தேகாபிமானிகள் இருக்காளே அவள்லாம் இந்த ஆனந்தவனத்துக்கு வந்துட்டான்னா என்ன மாதிரி சௌக்கியம் கிடைக்கும்னா ரிஷீணாம் அபி துர்லபம் ஞானம் ஆச்சாதயதி. அப்பேற்பட்ட ரிஷிகளுக்கெல்லாம் கூட கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய இந்த ஞானம் அப்படிங்கிற அந்த சுகம் இந்த அவிமுக்த க்ஷேத்திரத்துல வாசம் பண்றவாளுக்கு கிடைக்கிறது. தத்துவம் து பரமம் ஞாதம் யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்னுதே ஸ்வஸ்திதேஸ்து கமிஷ்யாமஹா பூர்லோகம் சங்கராலயம் யத்ராசௌ சர்வபூதாத்மா ஸ்தானுபூதஸ்திதः பிரபுः சர்வலோக ஹிதார்த்தாய தபஸ்யுக்ரே விவஸ்திதா. அதே மாதிரி பரம தத்துவமானது அறிந்து கொள்வதற்காக பிரயத்தனம் பண்ணி நாங்க தெரிஞ்சுட்டு இருக்கோம்.
தத்துவம் து பரமம் ஞாத்தம். இந்த பரம தத்துவத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம். என்னன்னா யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே. எந்த தத்துவத்தை அறிந்து கொள்றதுனால அமிர்தத்துவன்ற மோட்சம் கிடைக்கிறதோ அப்பேற்பட்ட அந்த ஞானத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அப்படி இருந்தோம். ஸ்வஸ்தி தேயஸ்து கமிஷ்யாமஹா பூர்லோகம் சங்கராலயம். ஞானத்தை அடைஞ்சும் இப்ப என்ன பண்ண போறோம்னா பூலோகத்துல சங்கராலயம் இருக்கக்கூடியதாகிய காஷிக்கு நாங்க போறோம். எத்தராசோ சர்வபூதா. இதெல்லாம் வெவ்வேறு கிரந்தங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது. அதனால இது யார்கிட்ட சொல்றா? இது மத்ஸ்ய புராணத்துல இருந்து எடுத்தப்பட்டிருக்கிற ஒரு ஸ்லோகம் போல இருக்கு. அதனால இங்க நம்ம தாத்பரியம் என்னன்னா ஞானம் அடைஞ்சவா கூட அந்த அவிமுக்த கஷேத்திரத்தை தேடி வரா அப்படிங்கிறது இங்க. ஸ்வஸ்தி தேயஸ்து கமிஷ்யாமஹா பூர்லோகம். நாங்க பூர்லோகத்துக்கு போக போறோம், சங்கராலயம் இருக்கக்கூடிய காஷிக்கு. எத்ராசௌ சர்வபூதாத்மா ஸ்தானுபூத ஸ்திதா பிரபு. இந்த கஷேத்திரத்துல யார் இருக்கான்னா எல்லா பூதங்களுக்கும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்தானு ரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன். பூதா ஸ்திதா பிரபு. ஸ்தானு ரூபமாக அங்கதான் இருந்திருக்கார் பரமேஸ்வரன். நம்மளுடைய பிரபுவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இருக்கார். சர்வலோக ஹிதார்த்தாய, உலகத்துக்கு எல்லாத்துக்கும் மங்களத்தை கொடுக்கணும்ன்ற ஒரு சங்கல்பத்தோடு காஷியில இருந்திருக்கார். அதனால தபசி உக்ரே வியவஸ்திதா. அதனால அந்த க்ஷேத்திரத்துக்கு போகணும்னு இந்த தத்துவம் அறிந்துட்டும் நாம போய் அங்கதான் இருக்கணும்னு சொல்றாளாம். ஸ்தானம் குஹ்யம் ஸ்மசானானாம் சர்வேஷாம் ஏததுச்யதே நகி யோகாதிருதே மோக்ஷ பிராப்யதே புவி மானவைஹி அவிமுக்தே நிவசதாம் யோகः மோக்ஷஸ்ச சித்யதி ஏக ஏவ பிரபாவோஸ்தி க்ஷேத்ரஸ்ய பரமேஸ்வரி அனேன ஜன்மனா ஏவேஹ பிராப்யதே கதி சத்வமாக கதிருத்தமாக. ஸ்தானம் குஹ்யம் ஸ்மசானானாம் சர்வேஷாம் ஏதது. எத்தனையோ ஸ்மசானங்கள் இருக்கு. ஸ்மசானத்துக்கெல்லாம் ஸ்மசானமாக இருக்கிறது இந்த மகா ஸ்மசானம் என்று சொல்லப்படக்கூடியதாகிய இந்த காசி. எல்லா நாமரூபங்கள் போய் மீதி இருக்கிற இடத்துக்கு ஸ்மசானம்னு பேர். ஒரு பிராமணன் பெரிய பண்டிதனா இருந்தவனுடைய உடம்பை எரிச்சாலும் அதே பொடி சாம்பல் தான் அங்க இருக்கும். பெரிய ராஜா பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸை வச்சு எரிச்சாலும் அதே சாம்பல் தான் இருக்கும். வேற ரொம்ப குரூரமான ஒருத்தனை வச்சு எரிச்சு கெட்டவனா இருக்கானே அவனை வச்சு எரிச்சாலும் அதே சாம்பல் தான் இருக்கும். நாஸ்திகனா இருந்தாலும் அதேதான், ஆஸ்திகனா இருந்தாலும் அதேதான். எல்லாம் ஒன்னா ஆயிடுறது. சமத்துவம் இருக்கக்கூடிய இடம் ஸ்மசானம். அதே மாதிரி நாமரூபங்கள் இல்லாம போயிடுது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. எந்த சாம்பல் யாரோடதுன்னு தெரியாது. ஒரு சினிமால அந்த வடிவேல் வேற ஒரு குணத்துக்கு சாம்பல் கிட்ட வச்சுட்டு அழுதுன்னு இருப்பானே, அந்த கதையா. எந்த சாம்பல் யாருதுன்னு என்ன தெரியும்? எல்லா நாமரூபமும் கடந்து மீதி இருக்கிற சாம்பல் தான் எங்க இருக்கு? ஸ்மசானத்துல இருக்கு. அது மாதிரி எல்லா நாமரூபமும் போய் வெறும் சத்தா மாத்திரமாக இருக்கக்கூடிய சொரூபத்தை அடைஞ்சிட்டா அது ஸ்மசானம் தான். ஸ்மசானம்னா அது இங்க நெகட்டிவ் கன்னடேஷன்ல பார்க்கப்படாது. நாமரூபம் இல்லாம இருக்கு அப்படிங்கிறதுனால. அதே சமயத்துல இது ஆனந்தவனம். ஸ்மசானம்னா துக்கத்தை கொடுக்கணும். இது பரமானந்த ஸ்வரூபம், நிர்குணஸ்வரூபம், சர்வ ஆகாரம் போய் இருக்கிறதுனால இதுக்கு குஹ்யம் ஸ்மசானம். ஸ்மசானானாம் குஹ்யம் சர்வேஷாம் நகி யோகாத்ருதே மோக்ஷ பிராப்யதே புவி மானவைஹி. என்ன, அதனால யோகமே பண்ணாம கூட மோட்சம் இங்க கிடைக்கும், மற்ற இடத்துல கிடைக்காது. மானவைஹி யோகாதிருத்தேன்னா மோக்ஷ பிராப்யதே. யோகத்தை பண்ணாம கர்ம யோகம் ஞானம் தான் தேடி போகாம நடக்க முடியாது. ஆனா அவிமுக்தே நிவசதாம் யோகா மோக்ஷஸ்ட சித்தியதி. அவிமுக்த கஷேத்திரத்துல வசிச்சாலே யோகம் தானா ஏற்பட்டு மோட்சம் கிடைச்சிடுறது. ஏக ஏவ பிரபாவோஸ்தி க்ஷேத்ரஸ்ய பரமேஸ்வரி அனேன ஜன்மனா ஏவ இஹ பிராப்யதே கதிஹி உத்தமா. இங்க இந்த இக ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய ஜீவன் முக்திங்கிறதே கிடைக்கிறது. ஏன்னா இந்த க்ஷேத்திர பிரபாவம் பரமேஸ்வரனே இருக்கக்கூடிய, அதனால்தான் ஏக ஏவ பிரபாவா க்ஷேத்திரஸ்ய பரமேஸ்வரி அஸ்தி. ஈஸ்வர சுரூபமாவே இருக்கிறதுனால இந்த க்ஷேத்திரம் காசியில இந்த ஜென்மாலேயே இக ஜென்மாலேயே கிடைச்சிடுறது மோட்சம். அனேன
ஜென்மனாயேவ இக பிராபியதே கதி. அப்புறம் தபோபலாதி ஈஸ்வர யோக நிர்மிதம் ந தத் சமம் பிரம்ம திவௌகசாலயம் மனோரமம் காமசமம் ஹி அநாமயமதீத்ய தேஜாம்சி தபாம்சி யோகவதே. தபோபல பலாதி ஈஸ்வர யோக நிர்மிதம். அப்போ பகவானே தபோபலங்களை எல்லாம் ஒண்ணு திரட்டி தன்னுடைய யோக மாயினால உற்பத்தி பண்ண க்ஷேத்திரம் இது. தபோபலாதி ஈஸ்வர யோக நிர்மிதம். ஈஸ்வர யோகம்னா ஈஸ்வரன் உட்கார்ந்து யோகம் பண்ணார்னு அர்த்தம் இல்ல. ஈஸ்வரனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய அந்த யோகத்தினால நிர்மாணம் பண்ணப்பட்டது இது. நதத் சமம் பிரம்ம திவௌகசாலயம். இதுக்கு சமமாக பிரம்மலோகத்திலேயோ சொர்க்கலோகத்திலேயோ எதுவுமே கிடையாது. மனோரமம் காமசமம். மனோரம மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் காமனங்கள் மனசுல ரம்யமாக மனசுக்கு ரம்யத்தை கொடுக்கக்கூடியது. மனோரமம் காமசமம் இவனுடைய இஷ்டங்களை பூர்த்தி பண்ணக்கூடியது. அனாமயம் அதீத்திய. அனாமயஸ்வர ஆமயம்னா பாபங்கள்னு அர்த்தம். அனாமயம்னா ஆமயம்னா கெடுதல்களும் அனாமயத்துல ஆமயம்னு சொல்றது உண்டு. அனாமயம்னா இந்த ரோகங்கள் கெடுதல்கள் பாபங்கள் இல்லாம இருக்கிறதுனால அனாமயம். அனாமயம் அதீத்திய தேஜாம்சி தபாம்சி யோகவித்து. தேஜஸ் தபசு என்ன இதோடு கூடியதாக இருக்கிறது யோகவத்து. அதனால இது யோகத்தோடு கூடியதாக இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரம் இதுக்கு சமம் வேற எதுவும் கிடையாதுன்னு காசி க்ஷேத்திரத்தினுடைய புகழ சொல்றார். அதிஷ்டிதஸ்து தத்ஸ்தானே தேவதேவோ விராஜதே தபாம்சி யானி தப்யந்தே விரதானி நியமான்ஸ்சயே சர்வதீர்த்தாபிஷேகம் தூ சர்வதான பலானி ச சர்வயஜ்ஞேஷு யத் புண்ணியம் அவிமுக்தே ததாப்னுயாத். யார் இருக்காடா இந்த க்ஷேத்திரத்துலன்னா தேவதேவஹா விராஜதே. சாட்சாத் பரமேஸ்வரன் வாசம் பண்றார். அந்த இடத்துல யார் தபாம்சி தப்பியந்தே யார் தபஸ் பண்றாளோ விரதானி நியமான்ஸ்சயே யாரெல்லாம் விரதங்களை அனுஷ்டிக்கிறாளோ நியமத்தோடு இருக்காளோ அவெல்லாம் சர்வ தீர்த்தாபிஷேகம் சர்வதான பலம். எல்லா தீர்த்தத்திலையும் தீர்த்தமாடின பலன். எல்லா விதமான தானங்கள் பண்ற பலன். சர்வ யஜ்ஞேஷு யத் புண்ணியம். எல்லா விதமான யஜ்ஞங்கள் பண்றதுனாலையும் என்ன புண்ணியம் வருதோ அவிமுக்தே ததாப்னியா. அதாவது அந்த அவிமுக்த க்ஷேத்திரம்ன்ற காசி க்ஷேத்திரத்துல கிடைச்சிடுறது. இதுக்காக தனியா வேற எதுவும் பண்ண வேண்டியதில்லை. சர்வே வர்ணாசிரமாச்ச பால யௌவன வார்த்தகாக அஸ்யாம் புரியாம் விதாச்சேத் யுஹு முக்தா ஏவன சம்சயா. எந்த வர்ணத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும் சரி, பிராமணனோ கத்திரியனோ வைசியனோ சூத்ரனோ, எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் சரி, பிரம்மச்சரியா இருந்தாலும் சரி, கிரகஸ்தனா இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்தியா இருந்தாலும் சரி, சன்னியாசியா இருந்தாலும் சரி, எல்லாரும் அஸ்யாம்புரியாம் இந்த காசிபுரியில முக்தாஸ்ச ஸ்யுஹு எல்லாம் முக்தி அடைகிறார்கள். இதுல ஒரு சம்சயமே இல்லை. க்ஷேத்திர விசேஷம் உன்னுடைய யோகியத்தையை பொறுத்து இல்லை. இந்த க்ஷேத்திரம் அதனுடைய விசேஷம் அப்படி இருக்கு. அதனால தானா உனக்கு மோட்சம் சித்திச்சிடுறது. காஷ்யாம் பாபம் ஏ பிரகுர்வந்தி நித்யம் நானா சாஸ்திரைர் வேத சங்கைர் நிஷித்தம் ஏபி பிரம்ம பிராப்னுவந்தி ஏவ சீக்கிரம் ஞாத்வா தேவா விஸ்வநாதம் தமூச்சுஹு. பரமேஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, காசியில பாபம் பண்ணவாளா இருந்தாலும் சரி, எல்லா சாஸ்திரங்களையும் நிஷித்தமா சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை பண்ணிருக்கிறவா இருந்தாலும் சரி, அவளும் பிரம்மலோகத்தை அடைஞ்சிடுறா, ஞானத்தை அடைஞ்சிடுறா. ஏன்னா இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை அந்த மாதிரின்னு பரமேஸ்வரனே சொல்றாராம். காஷ்யாம் யயா பாபகிருதாம் மகாபயம் காஷ்யாம் ததா பாபகிருதாம் மகத் சுகம் அத சுகார்த்தம் பிரயதேத தர்மதோ ஜீவஜனோ யாதி மிருதப் பரம் பதம். என்னதான் இருந்தாலும் காசியில பாபம் பண்ணும்போது ஒரு பயம் வர்றதான், இங்க போய் பாபம் பண்றமேன்னு. அதே மாதிரி புண்ணியம் பண்ணா நல்ல சுகம் கிடைக்கிறதா. அதனால என்ன பண்ணா சுகத்தை அளிக்கக்கூடியதான விஷயங்களை பண்ணி அதே மாதிரி பரமபதமான மோட்சத்தையும் நீ அடையறதுக்கு தான் பிரயத்தனம் பண்ணணும். என்னதான் இருந்தாலும் காசியில இருந்தாலும் எப்படி மோட்சம் தான் கிடைக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு பாபத்தை பண்ணக்கூடாது. ஏன்னா அது பயத்துல கொண்டு போய் விட்டுரும். பின்னாடி உனக்கு மோட்சம் கிடைக்கும்னாலும் அவ்வளவு நல்லது இல்லைன்னு அர்த்தம். நாராயண பரஹா காஷ்யாம் மகாதேவபரோ அதுவா
பூத்வா சதாச்சார பரஸ்திஷ்டேதே காஷ்யாம் ந சான்யதா. காசியில இருக்கும்போது நாராயண பரமாகவோ மகேஸ்வர மகாதேவ பரமாகவோ இரு. காசி நாராயண பரஹானா யாருக்கு நாராயணனே பரமோ, நாராயணனே கதியோ. அதே மாதிரி மகாதேவ பரஹான்னா யாருக்கு மகாதேவனே கத்தியாக இருக்கணும் அவனுக்கு மகாதேவ பரஹான் பேர். இப்போ அந்த ஒன்னா சிவபக்தி பண்ணின்று இல்ல விஷ்ணு பக்தி பண்ணின்று எப்படி அந்த ரெண்டுத்துல ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன்னா காசி காசி உனக்கு மோட்சத்தை கொடுத்துரும். விசாரத்தோ ந பேதா அஸ்தி பவத்யா பக்தியா பேதா பிரகல்பிதா. ரெண்டு பேருக்கும் பேதம் கிடையாது, ஹரிக்கும் ஹரனுக்கும் ஒரு பேதமும் கிடையாது. நம்ம பக்தர்கள் அவ பக்தினால இது வசந்தது அது வசந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கோமே ஒழிய ரெண்டும் ஒண்ணுதான். விசாரம் பண்ணி பார்த்தேன்னா ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றார். தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் புருஷார்த்த சதுஷ்டயம் அகண்டம் ஹி யதா காஷ்யாம் நதா அந்யத்ர குத்ரஜிதே. தர்ம அர்த்தம் காம மோட்சம் இந்த 4 புருஷார்த்தங்களும் பூர்ணமா காசியில கிடைச்சிடுறது அப்படின்னு சொல்றார். அந்நேஷாம் அப்படி பாபானாம் மகா பாப யுஷாமபி நாசயித்ரி பராகாஷி விஸ்வேஷ சமதிஷ்டிதா மகாபாதகதோ முக்தி காஷ்யாமேவ சதக்ரதோ மகாசம்சாரதோ முக்தி காஷ்யாமேவ ந சான்யதா. நிர்வாண நகரி காஷி காஷி சர்வாவசங்கஹிருத் விஸ்வேஷிது பிரியா காஷி தியௌஹு காஷி சதிருஷி நஹி. இந்திரனை பார்த்து சொல்றதாக இது அமைஞ்சிருக்கு. இங்க எந்த புஸ்தகம் தெரியல. அது அந்நேஷாம் பாபானாம் மகாபாபஜுஷாம் அப்படி பெரிய பாபிகளுடைய எல்லா விதமான பாபங்களையும் எங்க நாசம் பண்றதுன்னா நாசயத்ரி பராகாஷி விஸ்வேச சமதிஷ்டிதா. விஸ்வேஸ்வரன் வசிக்கக்கூடியதாக இந்த காஷ்டி அத்தனை பாபங்களையும் நாசம் பண்றது. மகாபாதகத்தோ முக்தி காஷ்யாமேவ. பாதகங்களும் காசியில தான் நீங்கிறது. மகா சம்சாரதோ முக்தி காஷ்யாமேவ. இந்த சம்சாரம் எங்க நீங்கிறதுன்னா காசியில தான் நீங்கிறது. அதனால நிர்வாண நகரி காஷி, நிர்வாணம்ங்கிறதும் மோட்சம்தான். காஷி சர்வாவசங்க கிருத்து எல்லா விதமான பந்தங்களையும் நீக்கக்கூடியது. விஸ்வேஷித்து பிரியா காஷி, விஸ்வேஸ்வரனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு க்ஷேத்திரம் காசி க்ஷேத்திரம். தியௌஹு காஷி சதிருஷோ நகி. பூமியில காசிக்கு சமமான விஷயம் சொர்க்கத்துல கூட இல்லை அப்படின்னு சொல்றார். பிரம்மஹத்யா பயம் யஸ்ய சம்சாரதோ பயம் யாது சித்தேன நத்யாஜ்யா காஷிகா முக்தி காஷிகா. யாருக்கு பிரம்மஹத்தி பண்ணிட்டோமேன்ற பயமோ இந்த சம்சாரம் நம்மள என்ன பண்ணுமோன்ற பயம் இருக்கோ அவள்லாம் புத்தியில இருந்து கூட காசி எடுக்கப்படாது, பிசிக்கலா விடுறதை விடு அப்படின்னு சொல்றார். வாராணசீது புவனத்ரய சாரபூதா ரம்யாபுரி மம சதா கிரிராஜபுத்ரி. சனத்குமாரிய சங்கிரகமா அது மாதிரி ஒரு இதுல இது வருது. கிரிராஜபுத்திரின்னு அம்பாளை பார்த்து பரமேஸ்வரன் சொல்றார். வாராணசீத்து புவனத்திரய சாரபூதா, 3 லோகத்துக்கும் சாரமாக இருக்கக்கூடியது காசி. ரம்யாபுரி ரொம்ப ரம்யமான ஒரு க்ஷேத்திரம். அத்ராகதா விவித துஷ்கிருதகாரினோபி பாபக்ஷயாது விரஜச பிரதிபாந்தி மர்த்தியாகா. இங்க வந்தவா எப்பேற்பட்ட துஷ்கிருதம் பாபங்கள் பண்ணியிருந்தாலும் பாபம் க்ஷயமாயிடுறது. ஒரு கிரந்தத்திலையும் இது ஒத்தராலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதான் இங்க அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த காஷி மகாத்மத்துல இந்த அத்தியாயத்துல சொல்லியிருக்கா. அதனால காசிக்கு சமமாக இந்த பாபத்தை நிவர்த்தி பண்ணி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய புரி எதுவும் கிடையாது அப்படிங்கறதுதான் இங்க தாத்பரியம். கலவுன காஷி வசதி திரா பவேத் பாபாத்மனாம் தண்டபாணி பிரபாவாத் மமாஜ்ஞயா தண்டநாதா சுபாத்மா ஹ்யு உத்வாசயிஷ்யத்யவ பாபகிருத்ருணாம். காசியில பாபம் பண்றவனால 2 நாள் கூட இருக்க முடியாதான். தண்டபாணி ஆகிய காலபைரவர் அவளை வெளியில தள்ளி விட்டுருவான்னு பரமேஸ்வரன் சொல்றார். அப்புறம் நிஸ்தீர் நாஸ்தே சர்வ தர்மைஹி கிருதார்த்தாக காஷீம் பிராப்ய சானுபூதிம் லபந்தே குர்வன் நித்யம் புண்ணியசாரம் சமந்தாத் பூய காஷ்யாம் பாபகிருத் துக்கபாக் ஸ்யாத். சுவானுபூதியை அடையறா காசிய. சுவானுபூத்தினா ஆத்ம ஜானம், அனுபூத்தினா ஞானம்னு அர்த்தம். ஸ்வானா ஆத்மா, சுவானுபூத்தின்னு சொன்னா ஆத்ம ஜானத்தை காசியை அடையறதுனால அடையறார்கள். அதனால என்ன புண்ணியம் பாபம் பண்ணியிருந்தாலும்
நித்தியம் புண்ணியம் பண்ணத்துக்கு சமமாக இந்த காஷி வாசத்துல கிடைக்கிறது அப்படின்னு இப்படி காசியினுடைய விசேஷத்தை சொல்லின்னு போறது நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.